பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜபராஜி. என்னுடைய மனைவி பேர் சங்கீதா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் பேர் சாமுவேல், சின்ன பையன் பேர் இமானுவேல். நாங்கள் அல்பா கிறிஸ்துவ சபையில் 16 வருஷங்களாக நாங்கள் சபைக்கு போகிறோம். நாளையில் எங்களுடைய பசங்களும் வந்து யூத் மீட்டிங்கில் வந்து கலந்துருக்குறாங்க. யூத் மீட்டிங் போகிறதால நிறைய விஷயங்களை எங்கள் பசங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை, அநேக விஷயங்களை என்னுடைய பசங்க வந்து இந்த யூத் மீட்டிங் மூலமாக நிறைய காரியங்களை தெரிஞ்சு அதனால் நிறைய விஷயங்களை எங்களுக்கும் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த விஷயம் நடந்தது, பைபிளை பற்றி இந்த காரியம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு ஒரு கர்த்தர் வந்து நல்ல ஆவிக்குரிய சபையை கொடுத்துருக்காரு, நல்ல ஆவிக்குரிய போதகரை கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமும் இல்லாமல் இந்த யூத் மீட்டிங் மூலமாக தினேஷ் வந்து அநேக காரியங்களை, பசங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி கடவுளுக்குள்ளே வழி நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இந்த வாலிப பிரயாசத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியா இந்த யூத்தை வந்து கடவுளுக்குள்ளே வழி நடத்தி அநேக காரியங்களை பசங்களுக்கு சொல்லி வழி நடத்துகிறாரு. தினேஷுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் தினேஷ். அது மாத்திரம் இல்லாமல் பைபிளில் அநேக காரியங்களில் இந்த மெயின் சாப்டர் என்னன்னா, கடைசியாக என் பசங்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறது என்னென்னா, 12 சீஷர்களை குறித்து ஒரு டிசிப்ளின் இந்த கிளாஸு சீஷத்துவம் கிளாஸ் எடுத்தீங்க. அந்த கிளாஸில் பார்த்தோன்னா நிறைய காரியங்கள் 12 சீஷரை குறித்து நிறைய காரியங்களை என் பையன் எனக்கு சொன்னான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாலிப பிரயாசத்தில் இந்த மாதிரியான காரியங்களை ஒரு பைபிள் கிளாஸ்க்கு போனாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படியான இந்த யூத் மீட்டிங்கில் இந்த மாதிரியான காரியங்களை செய்து பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதுக்காக நான் உன்னை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தினேஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நல்ல மகிமையான இந்த நாட்களை கொடுத்து கர்த்தருக்கு கொடான கொட்டு நன்றி செலுத்துகிறேன். இப்படியா எங்கள் சபையில் யூத் மீட்டிங் நடக்குது. நாங்கள் திருமணமாகி 19 வருடங்கள் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். திருமணம் ஆகி 20 வருஷமாக நாங்கள் சபைக்கு வரோம். இந்த 20 வருடங்களாக என் பிள்ளைகள் வந்து கடவுளுக்குள்ளாக பிறந்து அதுங்க சின்ன பிள்ளைலேருந்து சண்டே கிளாஸ் போயிட்டு இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா தினேஷ் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த பிள்ளைகளை எப்படி வழிநடத்தி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து செய்கிறது ரொம்ப அதிகமாக அந்த பிள்ளைகளை கேர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லித்தரணும், எது சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ விஷயங்கள், அநேக விஷயங்கள் கற்றுக் கொடுத்துதான் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன். தினேஷுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் யூத்துகளுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அநேக பிள்ளைகள், இன்னும் வெளியே இருக்கிற பிள்ளைகளாக இன்னும் அநேக பிள்ளைகளை வந்து கலந்துக்கிறாங்க. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வழி நடத்துகிற தினேஷுக்கு கொடான கொடி சோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல் பாஸ்டம்மாக்கா நன்றி செலுத்து. இப்படியா இவ்வளோ காரியங்களை தினேஷ் செய்ய விட்டது பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா பாஸ்டர் வந்து நல்லா ஃப்ரீயாக தினேஷ் கையில் அது யூத் மீட்டிங் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு அவர் கரெக்டாக தினேஷ் கிட்ட கொடுக்கவே தினேஷ் இதெல்லாம் பிள்ளைகளை வழிநடத்தி வரார். அதுக்காக கொடான கொடி நன்றி, கொடான கொடி. தேங்க்யூ.